இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு தேவ வார்த்தை நம் ஆயுதம். வசனம் 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. பாருங்க, நம் பிரச்சனைகளை எதிர்த்து போராட நாம் பயன்படுத்தும் ஆயுதங்கள் மாம்சத்தின் அல்ல, அதாவது சதை மற்றும் இரத்தத்தின் ஆயுதங்களால் அல்ல. சண்டை போடுறப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, நியூஸ் பேப்பர்லாம் ஒவ்வொரு நாளும் கோபத்தினால கொலை பண்ணிடுறாங்க இல்லையா, ஏதாவது போட்டு மண்டையில் போட்டு உடச்சிட்றாங்க, என்னென்னவோ நியூஸ் பேப்பரில் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எல்லாத்துக்கும் பின்னாடி என்னென்னா சத்ருவின் சதி திட்டங்கள். ஆக்சுவலாக இந்த வசனம் பார்த்திங்கன்னா, உலகில் நடக்கும் யுத்தங்கள் உடலின்படியானவைகள் அல்ல, மாறாக மனதிலும் சிந்தனையிலும் நடக்கும் யுத்தங்கள் என்பதை குறிக்கிறது. தேவன் நமக்கு தரும் ஆற்றல் இந்த பொய்யான நம்பிக்கைகளை, தவறான சிந்தனைகளை, நம்பிக்கையின்மையை உடைக்க வல்லது அவருடைய வார்த்தை. நம் சிந்தனைகளை சோதித்து பார்க்கலாம். எப்படின்னா, தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போகும் சிந்தனைகளா இல்லை என்றால் அவை சாத்தானின் வஞ்சகமாய் இருக்கலாம், தந்திரமாக இருக்கலாம். அவன் எப்படி நம்மக்கிட்ட பேசுவான்னா, உன்னால் முடியாது, உனக்குள்ளே ஏதோ ஒரு குறை இருக்குது, நீ தேவனுடைய பிள்ளை இல்லை போன்ற எல்லா பொய்களையும் அவன் கொண்டு வருவனாக இருக்கிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அதை உடைக்கணும். அந்த பொய்களை உடைக்கிறவர்களாய் இயேசுவின் அவருடைய தேவ வார்த்தையால் அதை வைத்து அதை என்ன பண்ணணும், முறியடிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் பலத்தோடு அதை மேற்கொள்ள முடியும். பலர் பார்த்தீங்கன்னா பயம், சந்தேகம், பொய்கள், குறைநிலை உணர்வு, குற்ற உணர்வு போன்றவற்றில் அடிமையாக இருக்கிறாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. அந்த பிசாசு அப்படியாக அந்த பொய்யான கோட்டை போதை அவங்க இருதயத்தில் கட்டி வைத்திருப்பான் பாருங்க. இதையெல்லாம் நம்ம பரிசுத்த ஆவியானவர் பலத்தோட அறிந்து கொண்டு அவைகளை என்ன பண்ணணும், முறியடிக்கிறவர்களாய் தேவன் நம்மளை அழைக்கிறார். இந்த வசனம் பார்த்திங்கன்னா, நம்முடைய போராட்டங்கள் மனிதர்களுக்கு எதிராகவே அல்ல, இது ஆவிக்குரிய உலகில் நடக்கிறது என்பதை குறிக்குது. நாம் மனித பலத்தை வைத்து கொண்டு உலகியலான சூழ்ச்சிகளையும் அடிப்படையாக வைத்து இதை போராடவே முடியாது. மாறாக தேவன் நமக்கு அளித்துள்ள ஆவிக்குரிய ஆயுதங்கள் மிக வல்லமை உள்ளவை. எப்படின்னா, தேவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் வைத்து கொண்டு தேவ பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோட பிரசனத்தோட வைத்து கொண்டு அவை போய் அந்த பயங்களையும் அந்த பொய்களையும் சந்தேகங்களையும் போன்ற கோட்டைகளையும் என்ன பண்ணும், இடிக்க தேவ வார்த்தை வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அரண் என்பது பிசாசு கொண்டு வருகிற அந்த பொய்யை நம்பிவிட்டால் அது என்ன ஆகுதுன்னா, கோட்டை போல் அது ஆகிறது பாருங்க. இந்த பொய்யின் கோட்டையாகியதான் பிசாசின் தந்திரம். தேவனுடைய வார்த்தைகளையும் அவருடைய கோட்பாடுகளையும் நியாயங்களையும் ஒவ்வொரு மகத்துவமான விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் போக பண்ணுவது இவனுடைய வேலை. அதெல்லாம் அப்போ இவனுடைய தந்திரம். அப்போ இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக நமது போர் ஆயுதங்கள் மாம்சத்தோடு அல்ல, நம் சுய பலத்தாலும் முடியாது. நம்ம இருதயத்தில் பிசாசு உண்டு பண்ணின பொய்யினால் உருவாக்கிய அந்த கற்பனையாகிய அந்த கோட்டைகளை, அரண்களை தூக்கி எறிவதற்கு, அழிப்பதற்கும் தேவ பலன் வலிமை உள்ளதாக இருக்கிறது. ஒவ்வொரு எண்ணங்களையும் நோக்கத்தையும் நாம் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருந்து தேவ வார்த்தை ஆயுதமாக கொண்டு பிசாசு மற்றும் அவனுடைய பொய்யாகிய கோட்டைகளை நாம் வீழ்த்த முடியும். தேவனுடைய வார்த்தை உண்மையான சுதந்திரத்தை தருகிறது. செபிப்போம். அன்புள்ள பரலோக தகப்பனே, எங்கள் வாழ்வில் சுய பலத்தோடு எங்களுடைய பிரச்சனைகளை மேற்கொள்ளாமல் பரிசுத்த ஆவியானவரின் பலத்தோடு பிசாசு உண்டு பண்ணின எல்லா பொய்கள் ஆகிய அரண்களை நிர்மலமாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் உள்ளத்தை மாற்றும், எங்கள் சிந்தனைகளை தூய்மைப்படுத்தும், விசுவாசத்தை இன்னும் வலிமைப்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.